கிங்காக இருக்க வேண்டுமா, கிங் மேக்கராக இருக்க வேண்டுமா? இந்த இரண்டு வரிகள் தான் தமிழக அரசியல் களத்தின் இந்த வாரத்திற்கான விவாத பொருள். தேமுதிகவின் தேர்தல் உத்தி குறித்து இன்றைய அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் பார்க்கலாம். அதேபோல் திமுக, தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ் நடத்திய நேர்காணல் குறித்த செய்தியும் உள்ளது. திமுக, தேமுதிக மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட விண்ணப்பம் செய்தவர்களுக்கான நேர்காணல் இன்று நடைபெற்றது. திமுக தலைவர் கருணாநிதி, பொதுச் செயலாளர் க அன்பழகன், பொருளாளர் மு க ஸ்டாலின், துரைமுருகன், RS பாரதி ஆகியோர் நேர்காணல் நடத்தினர். காலையில் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு நேர்காணல் நடந்து முடிந்தது. கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிட விண்ணப்பித்த முன்னாள் அமைச்சர் சுரேஷ் ராஜன் மற்றும் நாகர்கோவில் தொகுதியில் போட்டியிட விண்ணப்பித்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெலன் டேவிட்சன் ஆகியோரிடம் நேர்காணல் நடத்தப்பட்டது. நேர்காணலின் போது காங்கிரஸ் கட்சியுடனான கூட்டணிக்கு பிறகு வெற்றி வாய்ப்பு எப்படி உள்ளது என்பது தொடர்பான கேள்விகள் கேட்கப்பட்டதாக பங்கேற்றவர்கள் தெரிவித்தனர். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக கட்சி அலுவலகத்தில் நேர்காணல் நடைபெற்றது. திருவள்ளூர், நெல்லை, கன்னியாகுமரி, நீலகிரி ஆகிய 4 மாவட்டங்களிலிருந்து தேர்தலில் போட்டியிட விருப்பம் தெரிவித்தவர்களுக்கு தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தலைமையில் இன்று நேர்காணல் நடந்தது. இன்றிலிருந்து வரும் மார்ச் 1ஆம் தேதி வரை வேட்பாளர் நேர்காணல் நடக்க இருக்கிறது. தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிட 3000த்திற்கும் மேற்பட்ட விருப்ப மனுக்கள் பெறப்பட்டிருக்கின்றன. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பாக நடைபெற்ற நேர்காணலில் வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் பங்கேற்றனர். நேர்காணலின் போது தொகுதி நிலவரம், யாருடன் கூட்டணி அமைக்கலாம் என்பன உள்ளிட்ட சில முக்கிய கேள்விகள் கேட்கப்பட்டதாக தெரிகிறது. தேர்தல் திருவிழா களை கட்ட தொடங்கியிருக்கும் நிலையில் விருப்ப மனு விநியோகம், அந்த அடிப்படையில் நேர்காணல் என சூடு பிடித்திருக்கிறது அரசியல் கட்சிகளின் அலுவலகங்கள். இந்த சூழலில் விருப்ப மனுவின் வரலாற்றை சற்றே திரும்பி பார்க்கலாம். தமிழக அரசியல் வரலாற்றில் விருப்ப மனு விநியோகத்தை கட்சிகள் தொடங்கிய ஆண்டு 1988. ஆரம்பித்து வைத்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அடுத்த தேர்தலிலேயே இதை பின்பற்ற தொடங்கியது திராவிட முன்னேற்ற கழகம். அன்று முதல் இன்று வரை தமிழக அரசியலில் தொடரும் இந்த நடைமுறை இந்தியாவில் வேறு எங்குமே இல்லை என்பது கூடுதல் தகவல். பெரும்பாலும் தமிழகத்தின் அனைத்து மாநில கட்சிகளும், இடதுசாரிகள் தவிர மற்ற தேசிய கட்சிகளும் தேர்தல் நேரத்தில் விருப்ப மனுக்களை விநியோகம் செய்கின்றன. ஆரம்பத்தில் சாதாரண நடவடிக்கையாக தொடங்கிய இந்த நடைமுறை பின்னாளில் பணத்தையும் தனிநபர் துதிபாடலையும் முன்னிறுத்துவதாக குற்றம் சாட்டுகின்றனர் அரசியல் விமர்சகர்கள். வேட்பு மனு தாக்கல் செய்யும் பொழுது அவங்க இப்போ திமுகவில் 25,000 ரூபான்றாங்க, அண்ணா திமுகவில் 15,000 ரூபாவோ 18,000 ரூபாவோ நினைக்கிறேன். இது 2 விஷயம். இதில் ஒன்று இது ஒரு சாமானியனோட சக்திக்கு அப்பாற்பட்டது. இரண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா தலைவர்கள் பெயரால் வேட்புமனு தாக்கல் பண்ணுறது. இப்போ ஜெயலலிதா பெயரால் வேட்புமனு தாக்கல் அண்ணா திமுகலையும், திமுகவில் கருணாநிதி தலைமையிலையும் ஸ்டாலின் தலைமையிலையும் அவங்களுக்காகன்னு வேட்புமனு தாக்கல் பண்ணுறது. இது நீங்கள் ஆங்கிலத்தில் சொன்னீங்கன்னா சைக்கோஃபன்சி, அதாவது துதிப்பாடிகள் அந்த காரியங்கள் எல்லை மீறி சென்று கொண்டிருக்கின்றன, ஒரு புதிய எல்லையை தொட்டு கொண்டிருக்கின்றன அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த குற்றச்சாட்டை மறுக்கின்றனர் அரசியல் கட்சியினர். வேட்பாளர் தேர்வை எளிதாக்கவே விருப்ப மனு என்கின்றனர் அவர்கள். ஒருவேளை சம்பந்தப்பட்ட தொகுதி கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கப்பட்டால் விருப்ப மனு தாக்கல் செய்தவர்களுக்கு பணம் திருப்பி அளிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கின்றனர். கட்டணம் இந்த முறை மிக அதிகமாகத்தான் இருந்திருக்கிறது. காரணம், விருப்ப மனு என்று போகும்பொழுது வழக்கமாக என்ன செய்வார்கள் என்றால், பலரும் எங்கள் கட்சியிலே நாங்கள் தேர்தலிலே போட்டியிடுவதற்காக இந்த மனுவை கொடுக்கவில்லை, தலைவரை அருகிலிருந்து பார்ப்பதற்காக இந்த மனுவை கொடுக்கிறோம் என்றெல்லாம் சொல்வார்கள். உண்மையிலேயே போட்டியிட வேண்டும் என்ற உறுதியோடு மனு செய்பவர்களை மட்டும் அழைப்பது என்றால் கட்டணத்தை சற்று அதிகமாக வைத்தால் விளையாட்டாக பணம் செலுத்துபவர்கள் யாரும் கட்டமாட்டார்கள் என்ற நோக்கத்தினாலே தான் இதை வைத்திருக்கிறோம். ஒரு தொகுதியை சேர்ந்த எத்தனை பேர் விருப்ப மனு தாக்கல் செய்தாலும் ஒருவருக்கே வாய்ப்பு. அப்படி வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்படும் நபர் மற்றவர்களை சமாதானப்படுத்தி விடுவதாக சொல்லும் அரசியல் பார்வையாளர்கள் உள்ளூர் செல்வாக்கை உயர்த்தி கொள்ளவும் விருப்ப மனுக்களை தாக்கல் செய்வதாக தெரிவிக்கின்றனர். 100 பேர் தாக்கல் செய்யும்போது ஒருத்தருக்கு தான் கிடைக்கும், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இந்த கிடைத்தவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, கிடைக்காதவங்கள்ட்ட தேர்தலோட முதல் பணியே அதுதான். கிடைக்காதவங்கள்ட்ட போய் எவ்வளோ பணம் அவங்க செலவு பண்ணிடுறாங்களோ அந்த பணத்தை அவர் செட்டில் பண்ணிடுறாரு, பணத்தை திருப்பி கொடுத்துட்றாரு. அதனால் அவங்களுக்கு பாதிப்பு இல்லை. விருப்பமனு தொகை மட்டும் இல்லை, விருப்பமனு தொகை, விருப்பமனு கட்டுறதுக்காக வரும்போது இங்கே ஏற்படுற செலவினங்களையுமே செட்டில் பண்ணிடுறாங்க. என்னென்னா, விருப்பமனு வெறும் எம்எல்ஏ எலெக்ஷனுக்காக அவங்க போடலை, பின்னாடி வரப்போகிற ஒன்றிய கவுன்சிலர் எலெக்ஷன், பஞ்சாயத்து பிரசிடென்ட் எலெக்ஷன் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இப்போ அவங்க விருப்பம் தெரிவிக்கிறாங்க.
விருப்ப மனு விநியோகம் மூலம் கட்சிக்கு நிதி திரட்டல், தகுதியான வேட்பாளரை அடையாளம் காணுதல் என எத்தனையோ காரணங்களை கட்சிகள் சொன்னாலும் விருப்ப மனுவை வாங்கவே கட்டணம், ஆண்டுக்காண்டு அதிகரிக்கும் விருப்ப மனு கட்டணம் போன்றவை சாமானிய தொண்டனை போட்டியிலிருந்து விலக்கி வைக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். தொடர்ந்து தேமுதிக தொடர்பான செய்திகளை பார்க்கலாம். காஞ்சிபுரம் வேடல் கிராமத்தில் நடைபெற்ற தேமுதிக மாநாட்டை பிற கட்சிகளான திமுக, பாரதிய ஜனதா, மக்கள் நல கூட்டணி ஆகியவை உற்று நோக்கியிருந்தன. யாருடன் கூட்டணி என்ற அறிவிப்பை விஜயகாந்த் வெளியிடுவார் என்ற ஆவலுடன் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அது குறித்து பிரேமலதாவும் விஜயகாந்தும் சூசகமாக சில செய்திகளை சொல்லிச் சென்றனர். 2016 சட்டமன்ற தேர்தலில் முக்கிய கட்சிகளின் கூட்டணியை முடிவு செய்யும் இடத்தில் இருக்கிறது தேமுதிக எடுக்கும் முடிவை பொறுத்தே பிற கட்சிகளின் அணி சேர்க்கை இருக்க போகிறது. அப்படி ஒரு நிலையில் நடைபெற்ற தேமுதிக மாநாடு எந்த முடிவையும் சொல்லாமல் முடிந்தது. அறிஞர் அண்ணா உருவாக்கினார் தமிழ்நாடு அரசியலில் திருப்புமுனை. மீண்டும் 2016 தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நமது கேப்டன் அவர்களால் தமிழகத்தில் நிச்சயமாக ஒரு மாபெரும் திருப்புமுனை அமையும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியோடு உங்க முன்னாடி பதிய வைக்க விரும்புகிறேன். பிரேமா கட்டன் நான் கேட்கிறேன், கிங் மேக்கரா இருக்கணுமா கிங்கா இருக்கணுமா சொல்லுங்க பார்க்கலாம். கிங். சரி, திரும்ப அதாவது ஒரு தடவை சொல்லி 2 தடவை கேட்பேன். கிங் மேக்கரா இருக்கணுமா கிங்கா இருக்கணுமா? காது கேட்கலையே. கிங்கா இருக்கணுமா கிங் மேக்கரா இருக்கணுமா? பத்திரிகை நண்பர்கள் அவங்களுக்கு காது கேட்கிற மாதிரி சொல்லுங்க. கிங்கா இருக்கணுமா கிங்கா இருக்கணுமா? சரி, நம்ம நாலு சரி, நீங்களும் கிங்கா தான் இருப்பீங்க, கவலையப்பட. நான் கிங்கா இருந்தா நீங்களும் கிங்கா தான். யாரும் சவர்கள் கிடையாது, சவர்கள் யாரு என்பது அப்புறம் முடிவு. நான் கிங்கா இருந்தா நீங்களும் கிங்கு தானே. காஞ்சிபுரத்தில் நடந்து முடிந்த தேமுதிக மாநாடு குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தேவபிரியன் தருகிறார். அவரோடு பேசலாம். தேவபிரியன், கிங்காக இருக்க போகிறார் விஜயகாந்த் அப்படின்னு சொல்லியிருப்பதன் மூலமாக ஏற்கனவே முதலமைச்சர் வேட்பாளரை பல கட்சிகள் அறிவித்துவிட்ட நிலையில் தலைமை பொறுப்புக்கு போகக்கூடிய ஒரு சூழலில் ஒரு சில கட்சிகளோடு மட்டுமே கூட்டணிக்கு தேமுதிகவுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? நிச்சயமா நீங்க சொல்லக்கூடிய கருத்து உண்மைதான் கார்த்திகேயன். அதாவது தேமுதிக மாநாட்டில் கிங் ஆர் கிங் மேக்கர் அப்படின்ற ஆப்ஷனை முன்னிறுத்தி இருப்பது மூலமா இது தொடர்பான விவாதத்தை கூட்டியிருக்காரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். தொண்டர்கள் மத்தியில் கிங்காக இருக்கணும் அப்படின்ற குரல் அதிக அளவுக்கு எதிரொலிச்சது நம்மால் பார்க்க முடிந்தது காலத்தில். இந்த நிலையில கிங்காக ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சில கட்சிகளிடத்தில் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியும். உதாரணத்திற்கு மக்கள் நல கூட்டணியோடு அவர் சென்றால் அவருடைய தலைமையில் மக்கள் நல கூட்டணி உருவாக வாய்ப்பிருக்கிறது. அதே நேரத்தில் பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்தால் அவரை முதலமைச்சராக அறிவித்து இந்த கூட்டணி உருவாகுவதற்கான வாய்ப்புள்ளது. எனவே தற்போதைய நிலவரப்படி கிங்காக அவர் இருக்கும் பட்சத்தில் 2 வாய்ப்புகள் தான். ஒன்று, மக்கள் நல கூட்டணியுடன் அவருடைய தலைமையில் மக்கள் நல கூட்டணி உருவாக வேண்டும். அதற்கு அடுத்ததாக பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி அமைத்து அவர் முதலமைச்சராக முன்னிறுத்தப்பட வேண்டும். இது 2 மட்டும்தான் ஆப்ஷனாக இருக்கிறது. அதே நேரத்தில் இன்று நடைபெற்ற நேர்காணலின் போதும் இதே கேள்விகளை அவர் முன்வைத்ததாக தெரிகிறது. அவர்களுடைய பதில் என்னவாக இருந்ததா என்றால், கிங்காக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பமாக இருக்கிறது என்று அவர்கள் பல தொண்டர்கள் தெரிவித்ததாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் தெரிவிக்கிறது. கார்த்திகேயன், மாநாடு நடத்தி முடிச்சுட்டு அந்த மாநாட்டில் நேர்காணல் நடத்தும் போது வேட்பாளர்கள் தரப்பிலிருந்து விருப்பமனு தாக்கல் செய்த தரப்பிலிருந்து என்ன சொல்றாங்களோ அதன் அடிப்படையில் கூட்டணி அப்படின்னு விஜயகாந்த் சொல்றாரு. இதை எப்படி முரணாக பார்க்கலாமா? வேட்பாளரின் தேர்வு முடிஞ்சு நேர்காணல் முடிஞ்சு மாநாடு அறிவிச்ச பிறகு அதுல சொல்லக்கூடிய கருத்து தானே சரியாக இருக்க முடியும்? இல்லை இது ஒரு பேரம் பேசுவதற்கான ஒரு வழியாக இதை அணுகலாமா? பேரம் அப்படின்று நாம சுருக்கிவிட முடியாது. முழுவதுமாக இது தொடர்பான அரசியல் கூட்டணி தொடர்பாக நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றன. மக்கள் நல கூட்டணி தொடங்கி பாரதிய ஜனதா, திமுக என்று பெரும்பாலான கட்சிகள் தேமுதிகவிற்கு அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய நிலையில் அந்த கூட்டணி நிலைப்பாட்டை இன்னும் தேமுதிக தெளிவுபடுத்தப்படவில்லை. ஒருவேளை அவர்கள் திமுகவுடன் கூட்டணி அமைத்தால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டாலும் கூட தேமுதிக தரப்பில் இருந்து இதுவரைக்கும் அது தொடர்பான பரிசீலனை எவ்வாறு இருக்கிறது என்பதை இன்னும் தெளிவுபடுத்தவில்லை. அதே நேரத்தில் மக்கள் நல கூட்டணியுடன் அமைப்பதற்கும் அவர்கள் வாய்ப்பு இருப்பதாகவும் ஒரு சிலர் கூறுகிறார்கள். பாரதிய ஜனதா தரப்பிலிருந்தும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பதாக தெரிவிக்கிறார்கள். எனவே இந்த 3 ஆப்ஷனும் இன்னும் கெப்ட் ஓப்பன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இதுவரைக்கும் எந்த ஆப்ஷனும் க்ளோஸ் பண்ணல அப்படின்ட்டு தான் தற்போதைய கள நிலவரம். இன்னும் வரக்கூடிய நேரங்களில் பேரங்களை கூட்டிக்கிறதுக்காக அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏனென்றால் இதற்கு காரணம்
சீட்டு ஒதுக்கீடும் சரி, அதை தாண்டி தொண்டர்களுடைய விருப்பம் என்னவாக இருக்கிறது, கட்சியுடைய எதிர்காலம் எவ்வாறு இருக்கும், தன்னுடைய ஏற்கனவே மக்களாட்சி நாடாளுமன்ற தேர்தலின் போது தனக்கு சரிந்திருந்த ஒரு வாக்கு சதவீதத்தை உயர்த்திக் கொள்வதற்கான ஒரு வழியாக கூட இருக்கலாம். எனவே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. வெறும் பேரம் அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தை நம்ம சுருங்கிவிட முடியாது கார்த்திகேயன். நிச்சயமாக பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் சில நாட்களில் கூட்டணி தொடர்பான அறிவிப்புகள் வெளியிடுவதாக விஜயகாந்த் சொல்லியிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தேவபிரியன்.